பாஸ்டர் நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரேமை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீஸ் பண்ணுற பாயிண்டில் நாம் ஒரு ஃபோட்டோகிராஃபாக பார்க்குறது பாஸ்டர், வேறஸ் வீடியோவாக இருக்கிறது மூமெண்ட். அதில் பாஸ்டருங்கிறது இதான் கரெக்டான பாஸ்டர், இது இல்லாமல் பாஸ்டர் இல்லை அப்படிங்கிறத விட எந்த பாஸ்டரை நீங்கள் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போது அந்த காரணத்தினால என்ன மாற்றங்களை நீங்கள் உண்டு பண்ணி அந்த பாஸ்டர்னால நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்றது தான் முக்கியமான பகுதி. சப்போஸ் நான் சொல்லிடுவேன் முன்னாடி குனியாதீங்க, இது குனிஞ்சா உங்கள் லைஃப் டைம் குறைஞ்சிடும்னாலும் நம்ம நினைவில் இருந்தால் தானே நம்ம செய்ய முடியும். சில சமயத்தில் செஞ்சுட்டு இருக்க சார், நான் பண்ணுறேன், நீங்கள் சொன்னீங்க மறந்துடுறேன் சார், அந்த மானிட்டர் உலர் நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அந்த மானிட்டர் உலரே போயிடுறேன்னா, அதனால் நாம் மறந்து போகும்பொழுது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் எக்ஸசைஸ் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த பாஸ்டருங்கிறது கழுத்து அளவு மட்டும் இல்லை, நம்ம செஸ்ட் மாத்திரம் இல்லை, நம்ம ஸ்பைன் மாத்திரம் இல்லை, காலை கீழே வச்சிருக்கிற விதம், இப்படி ஒன்றா நம்ம உட்காரலான்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ் நம்ம பாஸ்டர் கரெக்ஷன் பண்ணிட்டோன்னா நீங்கள் என்ன பண்ணாலும், அதாவது வேலை செய்யும்போது என்ன பண்ணாலும் அதனால் பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கலாம்.